வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு பயங்கரமான ஜியோபொலிட்டிக்கல் டிராமா. இதுல 4 முக்கியமான நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கு. இது வெறும் செய்தியோட தொகுப்பு இல்ல. சர்வதேச அரசியல்ல இராஜதந்திரம்ங்கிறது எப்படி ஒரு கூர்மையான கத்தி மாதிரி செயல்படும், சில சமயம் எப்படி அதுவே திருப்பி குத்துங்கிறதுக்கு இது ஒரு செம்ம எக்ஸாம்பிள். வாங்க இந்த பரபரப்பான கதைக்குள்ள போகலாம். சரி, நேரடியா கதையோட மைய புள்ளிக்கு போயிடலாம். அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதாவது சர்வதேச அரங்கில பாகிஸ்தானை ஈரான் ரொம்பவே வெளிப்படையா அவமானப்படுத்துறாங்க. அது எப்படி நடந்தது? இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தை கிடையாது. இது ஒரு டிப்ளமேட்டிக் குண்டு வெடிப்பு மாதிரி. ஈரான் இந்த வார்த்தைகள் மூலமா பாகிஸ்தானோட சமாதான முயற்சியை நிராகரிக்கல, அவங்கள மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டாங்க. இது சர்வதேச அளவுல பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. இங்கதான் பாருங்க இந்த மொத்த டிராமாவுடைய மையமே இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் நாங்க சமாதான தூதுவரா இருந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இது நீங்களா ஒருதலை பட்சமா பேர் வாங்குறதுக்காக நடத்துற நாடகம் சொல்லி தங்கா நிராகரிச்சிட்டாங்க. இது வெறும் கருத்து வேறுபாடு இல்ல, இது ஒரு நம்பிக்கையோட சிதைவு. இந்த சூழ்நிலைய எவ்வளவு சூப்பரா ஒரு ஓமையோட சொல்லியிருக்காங்க பாருங்க. வீட்டுல கல்யாணமே நடக்கல, ஆனா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் பத்திரிக்கை கொடுக்கற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் தன்னை தானே ஒரு மத்தியஸ்தர்னு அறிவிச்சுக்கிட்டதை இதை விட அழகா விளக்கவே முடியாது. பாகிஸ்தான் தன்னோட டிப்ளமேட்டிக் எல்லையை தாண்டிடுச்சுங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. சரி, ஒரு நிமிஷம், எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? எதுக்காக ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுற அளவுக்கு அங்க என்னதான் பிரச்சனை? வாங்க இந்த கதையோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த நெருக்கடிக்கு மூல காரணம் என்னன்னு ஆராய்வோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற நிலைமை சொல்லப்போனா ஒரு டைம் பாம் மாதிரி. எந்த நேரத்துல வேணாலும் வெடிக்கலாம். அப்படி வெடிச்சா அது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்த்துடும். முக்கியமா எண்ணெய் விலையெல்லாம் எங்கேயோ போயிடும். அதனால இந்த நெருப்பை எவ்வளோ சீக்கிரம் அணைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அணைச்சே ஆகணும். பாகிஸ்தானை வேண்டாம்னு சொன்ன ஈரான் கதவை மொத்தமா சாத்திடல. அதுக்கு பதிலா அவங்க இன்னொரு பெரிய சக்திக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கறாங்க. அது யாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இந்த கதையில இருக்கிற அடுத்த பெரிய ட்விஸ்ட். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ரெடி தான், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அவங்க நம்புற ஒரு ஆள் கூட மட்டும்தான் பேசுவாங்க. அந்த நம்பிக்கை யாருக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? இந்தியாவுக்கு. ஈரானிய வட்டாரங்கள் இந்தியாவை நெருங்கிய மற்றும் நம்பகமான நண்பன்னு சொல்றாங்க. இது பாகிஸ்தானுக்கு கிடைச்ச அடியை விட இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். ஒரு பக்கம் இந்த டிப்ளமேட்டிக் டிராமா நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் அமெரிக்கா வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருந்துச்சு. அது பேச்சுவார்த்தைக்கான பிளான் இல்ல, அது ஒரு மிலிட்டரி ஆக்ஷனுக்கான பிளான். அமெரிக்கா சும்மா சாதாரண படை வீரர்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பல. அவங்க அனுப்புனதை 82வது ஏர்போர்ன் டிவிஷன். இவங்க யாருன்னா, நினைச்ச மாத்திரத்தில், அதாவது 18 to 24 மணி நேரத்துக்குள்ள உலகத்துல எங்க வேணும்னாலும் போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு எலீட் ஃபோர்ஸ். இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு மட்டும் இல்ல, போருக்கும் தயாரா இருக்குன்னு ஈரானுக்கு புரிய வைக்கிற ஒரு மூவ் இது. அமெரிக்காவோட மாஸ்டர் பிளான் என்னன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. இது ஒரு முழுமையான போர் கிடையாது, ஆனா அதை விட மோசமான ஒரு பொருளாதார தாக்குதல். அதாவது ஈரானோட உயிர்நாடியான கார்க் தீவை கைப்பற்றணும். அப்படி செஞ்சா ஈரானோட 90% எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்த முடியும். அதன் பிறகு ஈரானோட பொருளாதாரம் மொத்தமா முடங்கிடும். இது ஈரானை மண்டியிட வைக்கிற ஒரு திட்டம். சரி, திரும்பவும் பாகிஸ்தான் விஷயத்துக்கு வருவோம். எதுக்கு அவங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இப்படி ஒரு அசிங்கத்தை வாங்கி கட்டணும்? அவங்களோட உண்மையான நோக்கம் தான் என்ன? இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் இல்ல, பல விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்க நாட்டுக்குள்ள பொருளாதாரம் படு மோசம். சோ மக்கள்கிட்ட இருந்து கவனத்தை திசை திருப்பணும். ரெண்டாவது, உலக அரங்கில் தங்களை ஒரு முக்கியமான சக்தியா காட்டிக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமா மூணாவது ஒரு பயம். அதாவது ஈரான்ல போர் வந்துட்டா லட்சக்கணக்கான அல்லதிகள் பாகிஸ்தானுக்குள்ள வந்துருவாங்கன்னு பயப்படுறாங்க. இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்துதான் அவங்கள இந்த ரிஸ்கான முடிவை எடுக்க வச்சிருக்கு. பாகிஸ்தான் விளையாடுற இந்த டபுள் கேம் பாருங்க. ஒரு பக்கம் ஈரான் கிட்ட போய் நாங்க உங்க ஃப்ரெண்டு, சமாதானம் பேசலாம்னு சொல்றாங்க. அதே சமயம் ஈரானோட பரம எதிரியான சவுதி அரேபியா கூட ஒரு மிலிட்டரி ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி சரி வரும்? சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு நாடு எப்படி ஈரானுக்காக நேர்மையா பேச முடியும்? இதுதான் இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி. ஓகே, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு 4 ரோடு பிரியிற மாதிரி. இனி என்ன நடக்கலாம்? ஆதாரம் சொல்றபடி பார்த்தா 3 வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய விளைவு இருக்கும். நாம ஒரு முக்கியமான சந்திப்புல நிக்கிறோம். முதல் ஆப்ஷன் ரொம்ப பாசிட்டிவானது. இந்தியா உள்ள வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு அமைதியான தீர்வை கொண்டு வரலாம். இது எல்லாருக்கும் நல்லது. ரெண்டாவது ஆப்ஷன் கொஞ்சம் ரிஸ்கானது. அமெரிக்கா அந்த கார்க் தீவை கைப்பற்றி ஈரானோட பொருளாதாரத்தை முடக்கி அவங்கள பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்தலாம். ஆனா இது ரொம்ப ஆபத்தான ஆட்டம். மூணாவது, நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு பேரழிவு, ஒரு முழுமையான போர். இது ஈராக் போரை விட பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 3ல எது நடக்க போகுதுங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி.
இந்த மொத்த கதையில இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம் என்னன்னா, அது இந்த பிரபலமான ஒரு வாக்கியம்தான். சர்வதேச அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தரமான நலன்கள் மட்டும்தான். இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியா மாறலாம். பாகிஸ்தான், ஈரான், அமெரிக்கா, இந்தியா இந்த 4 நாடுகளுமே அவங்க சொந்த நலனுக்காகத்தான் செயல்படுறாங்க. இதுதான் ஜியோபாலிட்டிக்ஸோட கசப்பான உண்மை. இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்ளோ பெரிய ரிஸ்க் இருக்கும்போது இந்தியா இந்த மத்தியஸ்தர் வேலையை ஏத்துக்கணுமா? இந்தியாவோட தலையீடு இந்த நெருப்பை அணைக்குமா, இல்ல அதுல இன்னும் எண்ணெயை ஊத்துமா? இது வெறும் $1 மில்லியன் கேள்வி இல்ல, மில்லியன் கணக்கான உயிர்களோட கேள்வியும் கூட. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.